வெல்கம் டு கவிதா ரெசிபி தமிழ். இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி ஒரு சத்தான, ஒரு ஆரோக்கியமான, உடலுக்கு வலுவான ஒரு உளுந்தம் பருப்பை வச்சு ஒரு லட்டு தான் செய்ய போகிறோம். இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. நீங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ஹெல்த்தியான ஸ்நாக்ஸாக இருக்கும். இது எப்படி செய்யலாம்ங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு இந்த கருப்பு உளுந்து வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி தோலோடு இருக்கிறது தான் நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வெள்ளை உளுந்து முழுசாக இருக்கும்ல, அதை கூட நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். நான் கருப்பு உளுந்து தான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி இது கூடவே பொட்டுக்கடலை 1 கப் எடுத்திருக்கேன். நாட்டு சர்க்கரை அதே அளவு, நெய். இதை வச்சு தான் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சு கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் நல்லா சூடானதுக்கு பின்னாடி இப்போ கருப்பு உளுந்து தான் எடுத்திருக்கேன். இப்போ அந்த கடாயில் சேர்த்ததுக்கு பின்னாடி இதை நல்லா பொன்னிறமாக வறுக்கணும். அது வரையும் ஸ்டவ்வை கூட்டி குறைச்சி வச்சு இந்த மாதிரி லைட்டாக வறுத்துக்கிட்டே இருங்க. அது நல்லா கலர் மாதிரி அந்த வாசனை வரும். உளுந்தம்பருப்புடைய வாசனை நல்லா வறுபட்டுருச்சுன்னா அந்தளவுக்கு வர்றப்ப ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கிடலாம். 3/4 அளவு நல்லா வறுத்ததுக்கு முன்னாடி இந்த பொட்டுக்கடலையும் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா இது கூடவே நல்லா இந்த மாதிரி வறுத்துக்கோங்க. வறுக்கிறதே ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி பச்சை வாசனையெல்லாம் போய் நல்லா வறுத்தாதே நல்லா மிக்சியில் நல்லா அரைப்படும். உளுந்தம்பருப்பு பச்சையாக இருக்கக்கூடாது, நல்லா வறுபட்டுருக்கணும். இந்த அளவுக்கு நல்லா வறுத்ததுக்கு முன்னாடி நல்லா ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் பவுட்ரு பண்ணி எடுத்துக்கணும். அது வரையும் இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கிட்டு நம்ம ஆற வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு வறுபட்டுருக்கு. நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கிடலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் ஆற வச்சுட்டு இந்த மாதிரி மிக்சி ஜாரில் நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மிக்சி ஜார்லாம் நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்தாச்சு. அதே கடாயில் இப்போ நாட்டு சர்க்கரை இல்லைன்னா வேறு சர்க்கரை நீங்கள் வீட்டில் எந்த வெல்லம் இருந்தாலும் சரி, நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கிடலாம். நான் நாட்டு சர்க்கரை இருக்கிறதுனால இதை சேர்த்துக்கிறேன். நம்ம உளுந்தம்பருப்பு எந்த அளவு எடுத்தோமோ அதே அளவு எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் இதை பொட்டுக்கடலை சேர்க்கறதுனால ஸ்வீட்டு அதிகமாக தேவைன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம். நான் 1 கப்பு தான் எடுத்திருக்கேன். இப்போ 1 கப்புக்கு 1½ கப்பு தண்ணி சேர்க்கணும். நான் 1 கப்பு சேர்த்துருக்கேன். கடைசியாக கொஞ்சம் சேர்த்துக்கலான்னு வச்சுருக்கேன். இந்த மாதிரி பாகுபதம் எதுவும் தேவையில்ல. இந்த சர்க்கரைக்கு முழுமையாக கரைஞ்சா போதும். தூசி எதுவும் இருந்தால் நீங்கள் வடிகட்டி கூட எடுத்துக்கோங்க. இது தூசி எதுவும் இல்லை. அதனால் நான் அப்படியே அரைச்சி வச்ச உளுந்தம் மாவை அப்படியே இது கூட சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி கிளறிக்கணும். இந்த மாதிரி கொதிஞ்சு வந்துடுச்சு வெள்ளத்துடைய பாகு. இது பாகு பதம் எடுக்காமல் இந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கட்டி போடாமல் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஒரே இடத்துல கொட்டினா மொத்தமாக ஒரே இடத்துல இருந்துடும். அப்படி கட்டி இல்லாமல் நல்லா கிளறிக்கணும். கட்டி இல்லாமல் நல்லா கிளறிக்கோங்க. இந்த மாதிரி இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா மாவையும் சேர்த்து இந்த மாதிரி கிளறிக்கிட்டே இருக்கணும். நான் தூள் உப்பு லைட்டாக கொஞ்சமாக சேர்ப்பேன். நீங்கள் ஆரம்பத்தில் அந்த வெள்ளம் கொதி வருதுல தண்ணி அப்போவே சேர்த்துக்கோங்க. நான் மறந்துட்டேன். இப்போ தான் நான் இடையில சேர்க்க போகிறேன் தூள் உப்பு. இப்போ இது கூட நெய் ஒரு 2 ஸ்பூன் 1 ஸ்பூன் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நெய் எதுக்கு சேர்க்குறோம்னா நல்லா வாசனையாக அந்த உளுந்தங்க பருப்போட இந்த மாதிரி நெய் சேர்த்து சாப்பிட்றப்போ குழந்தைங்க விரும்பி சாப்பிடுங்க. அவ்வளோ நல்லாயிருக்கும். அதுக்காண்டி இந்த நெய் சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த நெய் சேர்க்குறப்ப பாத்திரத்தில் ஒட்டாமல் இருக்கும். நெய் இல்லைன்னா பரவாயில்ல, நீங்கள் வீட்டில் எண்ணெய் இருந்தால் கூட பரவாயில்ல. நான் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றணும்னு சொன்னேன் பார்த்தீங்களா. இப்போ இந்த நேரத்தில் சுடு தண்ணி இருந்தால் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 கப்பு சேர்த்துருக்கேன் எக்ஸ்ட்ரா. ஏன்னா மாவு நல்லா வெந்தாதே குழந்தைங்களுக்கு கொடுக்குறப்ப வயிறு எதுவும் வலிக்காமல் இருக்கும். அதனால் இந்த மாதிரி சூடு பண்ணிவிட்டு திரும்பவும் ஊற்றிருக்கேன். மாவு நல்லா வேகட்டும்னு.
இந்த மாதிரி நல்லா இந்த மாதிரி கிளறிக்கங்க. இந்த மாதிரி கிளறப்பவே மாவுடைய பக்குவம் நல்லாயிருக்கும். திரும்பவும் நெய் சேர்த்துக்கங்க. அந்த மாதிரி ஏற்கனவே நம்ம வறுத்துதான் இந்த மாதிரி சர்க்கரை பாகில் சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுறோம். அதனால் எதுவும் ஆகாது, உடம்புக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு விடுங்க. இப்போ உப்பு சேர்த்துருக்கேன். முன்னாடியே வேணும்னா நீங்கள் சர்க்கரை தண்ணியே சேர்த்துருங்க. நல்லா இந்த அளவுக்கு வந்துருக்கு பார்த்தீங்களா? இப்போ ஒரு அரை ஸ்பூன் ஏலக்காய் தூள் இதோட சேர்த்து இந்த வாசனைக்காண்டி ஏலக்காய் தூள் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி பாத்திரத்தில் ஒட்டாமல் அடி பிடிக்காத அளவுக்கு ஸ்டவ்வை கம்மி பண்ணிடுங்க. முழுமையாக கம்மி பண்ணிவிட்டு இந்த மாதிரி கிளறிக்கிட்டே இருங்க. இப்போ ஒரு அருமையான உளுந்தங்களி ரெடி ஆயிடுச்சு. சத்து மாவும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் ஆற வச்சுக்கலாம். நல்லா ஆறுனதுக்கு பின்னாடி இதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி உருண்டையாக உருட்டிக்கிறலாம். நான் ரொம்ப சின்னதாக இந்த மாதிரி குழந்தைங்க சாப்பிட்ற அளவுக்கு கையில் நல்லா எண்ணெயை தொட்டுட்டு உருண்டையாக உருட்டி வச்சுக்கலாம். இப்போ இது கூட முந்திரி இந்த மாதிரி வச்சு கொடுக்குறப்ப குழந்தைங்க விரும்பி சாப்பிடாத குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுங்க. இந்த மாதிரி நீங்கள் முந்திரியை வச்சு இந்த மாதிரி உருண்டையாக உருட்டி இந்த சத்து மாவை கொடுங்க. இது ரொம்பவே உடம்புக்கு ரொம்ப நல்லது. கை கால் வலி, உடல் வலி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. இது பெண்கள் மட்டும் கிடையாது, ஆண்களும் சாப்பிடலாம். அதனால் இந்த மாதிரி உளுந்தம்பருப்பில் செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.